अस्मद्गुरुपरमगुरून् यतिवरपूर्णं सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेश रमापतीं वन्दे वन्दे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि பஞ்சப்பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே மண்ணு புகழ் பூதூரான் மனமுகப்போன் வாழியே கஞ்ச திருமங்கை வகுக்க வந்தோன் வாழியே கலியனுரை குடிகொண்ட கருத்துடையோன் வாழியே செஞ்சொல் தமிழ் மறைகள் தெளிந்துரைப்போன் வாழியே திருமலைமால் திருமணியாய் சிறக்க வந்தோன் வாழியே தஞ்ச பரகதியை தந்தருள்வோன் வாழியே செந்தமிழ் தூப்புல் திருவேங்கடவன் வாழியே பஞ்சப்பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே மண் புகழ் புதூரான் மனமுகப்போன் வாழியே. பஞ்சப்பரசமயங்களை மாற்றுவதற்கும் மண்ணு புகழ் பூதூரானுடைய திருவுள்ளத்தை அறிஞ்சு அதையே உகந்து ஏற்று பிரச்சாரம் பண்ணுறதுக்கும் திருவாழியாழ்வானுடைய அனுகிரகம் தான் பெற்றபடியினால் பரமத பங்கம் பண்ணத்தினால அதில் அந்த பரமத பங்கத்தினுடைய ஆத்தியந்த பாசுரங்களில் ஆதி பாசுரத்தில் திருவாழியாழ்வான் 8 திருக்கைகளில் 8 ஆயுதங்களை கொண்டிருக்கிறதாகவும் இங்கே முடிவில் 16 திருக்கரங்களில் 16 ஆயுதங்களை கொண்டிருக்கிறதாகவும் அருளினார். அதில் வலது பக்கம் 8 திருக்கைகளில் 8 ஆயுதங்களை கொண்டிருக்கார் அப்படின்றத அதனுடைய பிரயோஜனத்தை நமக்கு எப்படி அது மூலமாக பிரயோஜனம் அப்படின்ற அந்த அர்த்தத்தை அனுசந்தானம் பண்ணிட்டு வரும். அதாவது திகிரி மழு குந்தம் தண்டு அப்படின்ற 4 நாள் நம்முடைய சரீரம் தான் திகிரியான சக்கரத்தினால நம்முடைய சரீரம் இருக்க வேண்டிய நிலைமையில் எவ்வளவு காலம் இருக்கணுமோ அவ்வளவு காலம் இருக்க பெறுறது அது சக்கரத்தினுடைய அனுகிரகத்தினால. மழுவினால வெறுமே சரீரம் இருந்தால் போராது, அந்த சரீரத்துக்கு தகுந்த ஞானம் வேணும். அதனால் மழு ஆயுதம் அந்த ஞானத்தை தருது. அதுக்கப்புறம் அந்த குந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈட்டி இருக்குது. அந்த ஈட்டி நம்முடைய பாபங்கள்லாம் பறந்து போகிற மாதிரி நம்முடைய அசுரத்தன்மை இருக்குது. அந்த அசுரத்தன்மையெல்லாம் ஈட்டியை எடுத்து அசைக்கினா எப்படி பறவைகள்லாம் பறந்து ஓடுமோ, ஈட்டியால் குத்தணும்னு இல்லை, அது ஓடுமோ அது ஈட்டியை ஆட்டின உடனே, அதுபோல் நம்முடைய அசுரத்தன்மையெல்லாம் போகிறதுன்னும் இப்படி நல் சரீரமும் ஞானமும் நமக்குள்ளே இருக்கிற அசுரத்தன்மையும் போயிடுச்சுன்னா நாம் நல்வழியில் நடப்போம். இருந்தாலும் அதுக்கு மற்றையோர்கள் நமக்கு விரோதிகள் நம்ம தடுப்பார்களாகில் நேர் மார்க்கத்தில் போகிறத அது அந்த தண்டாயுதம், அதுக்கு அடுத்த தண்டாயுதம் அவர்களுடைய எதிரிகளை அழித்து நம்ம காக்கக்கூடியதாக இருக்குது. எதிரிகளை தண்டனை கொடுத்து அவளை அழித்து நம்ம நேர் வழியில் செல்லும்படி பண்ணுறது. அதனால் இந்த முதல் 4 ஆயுதங்கள்னால நாம் இப்பிறவியில் நல்ல சரீரம் கொண்டு நல் ஞானம் கொண்டு நாம் அசுர சுபாவமெல்லாம் இல்லாமல் நமக்கு எதிரிகளும் அற்று நாம் நல்வாழ்வு வாழறதுக்கு உண்டான வகையை அருள்றதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அதுக்கு மேல் 4 ஆயுதம் அங்குஷம், சதமுக வங்கி, வாழ், வேல்.
இப்படி நாம் இருந்தோம்னா இந்த உலக வாழ்க்கையை செவ்வனே வாழ்ந்துட்டாலும் கூட நாம் எம்பெருமானிடத்தில் பக்தி பண்ணாதான் உலக வாழ்வுன்றது இந்த உலகத்தில் நாம் பண்ணின புண்ணிய பாபத்துக்கு தகுந்த மாதிரி கொண்ட சரீரத்தினுடைய நல்வாழ்வு. அந்த அந்த சரீரத்தை கொண்டு தான் நாம் ஆத்மாவனுடைய நல்வாழ்வை பார்க்கணும். அதனால் அந்த எம்பெருமானிடத்தில் ஆத்மா எம்பெருமானுக்கு சேஷபூதம் தாசமான வஸ்துவானதுனால அந்த எம்பெருமானிடத்தில் பக்தி பண்ணணும். அந்த எம்பெருமானிடத்தில் பக்தி பண்ணணும்னா இந்த லோக இன்பங்களில் ஆசையெல்லாம் இருக்கக்கூடாது. லோக இன்பங்களில் ஆசை இருக்குதுன்னா லோக இன்பங்களில் எது அவசியமோ அந்த அவசியமாக இருக்கிறதுல நமக்கு எவ்வளவு தேவையோ அதை நாம் இது பண்ணலாம். அதுக்கு மீறின ஆசையெல்லாம் இருக்கக்கூடாது. இப்போது இந்த சரீரம் வாழணும், சாப்பிடணும்னா எது சாத்விக ஆகாரமோ அதை சாப்பிட்டு அது எப்படி எவ்வளவு அளவு சாப்பிடணுமோ அவ்வளவு சாப்பிட்டு நாமும் எம்பெருமானத்தில் பக்தி பண்ணணும். அதை விட்டுட்டு ராஜச தாமச ஆகாரங்கள்லாம் சாப்பிட்றது, அப்புறம் பிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு முண்டை நிறைய சாப்பிட்டு மதன்னு சரீரத்தை வளர்த்துட்டு தூங்குறதும் அதுவும் அதெல்லாம் பண்ணாத எம்பெருமானிடத்தில் நாம் ஈடுபாடு உடையவனாக இருக்கணும். அப்படி ஈடுபாடு இருக்கிறதுக்கு இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய ஆசைகளை இது பண்ணும். அந்த ஆசைகள்லாம் யானை போல தறிகட்டு போகும். அந்த தறிகட்டு போகிற அந்த நம்ம அந்த எம்பெருமானத்தில் பக்தி பண்ணும்படியா அங்குஷம், யானை எப்படி மதம் பிடிச்ச யானை அங்குஷம் எப்படி அடக்கிறதோ அதுபோல் அந்த அங்குஷம் நம்ம உலக பொருட்களில் ஆசைகளை விடுத்து அடக்கி செய்கிறது. அது அடக்கி செய்தால் தானே எம்பெருமானத்தில் பக்தி வருது. அதுக்கப்புறம் அந்த ஆசைகள் அடக்கப்பட்டால் கூட ஆசைகளுக்கு காரணமான பாபம் இருக்குதே, அந்த பாபம் இருக்குது. இப்போ கிளர்ந்து உண்டாயிருக்கக்கூடிய ஆசை அடைக்கட்டும், ஆனால் அது உண்டாகிறதுக்கு காரணமான பாபம் உள்ளுக்குள்ளே நம்மக்கிட்ட இருக்குதே. அதனால் அந்த பாபத்தை சதமுக அக்னி, அது அக்னி எப்படி விட்டில் பூச்சியெல்லாம் விளக்கில் அக்னியில் விழுந்து மாள்றதோ அதுபோல் நம்முடைய அந்த ஆசை, இந்த உலகப்பற்றுன்ற ஆசையெல்லாம் அதில் அந்த சதமுகாயில் விழுந்து மாய்ந்து போகிறது. அதனால் நமக்கு இந்த ஆசை அற்று போகும். அப்படி ஆசை அற்றவராக நாம் இருந்தோம்னா அதாவது ஆசை அங்குஷத்தினால் அடக்கப்பட்டது, ஆசைக்கு காரணமானது சதமுகாக்கினாலே பொசுக்கப்பட்டது அந்த பாபம். அதனால் உடனே நாம் என்ன பண்ணணும், நமக்கு எப்படி எம்பெருமான அந்த தத்துவ ஞானம் தெரியணுமோ, உண்மை ஞானம், அந்த எம்பெருமான அடையணும் அப்படின்றது எப்படி அடையிறது அதெல்லாம் தெரியணுமே. அந்த தத்துவ ஞானத்தை வாழ் கத்தி நமக்கு அருள்றது. தத்துவ ஞானம்னா உண்மையான ஞானத்தை. அதுக்கப்புறம் வேல். அப்படி நாம் இந்த மாதிரி ஆசைகளற்று எம்பெருமானத்தில் ஈடுபாடு கொண்டு இருந்தாலும் கூட, தத்துவ ஞானம் வந்தாலும் இந்த காரியத்தை பண்ணுறதுக்கு ஒரு சக்தி வேணும். அதாவது மலையை பெரட்டுவான், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஆனால் 5 நிமிஷம் சந்தியாவந்தனம் பண்ண முடியாது. அதுக்கு அழுத்துப்பான், ஒன்றுமே காரியம் கிடையாது, சுமக்க வேண்டாம் எத்தையும். ஏதோ 5 நிமிஷம் நின்றுட்டு 2 ஆச்சமனம் பிராணாயாமம் ஏதோ சொல்லியிருக்கபடி பண்ணணும். இது ஒன்றும் இது இல்லை, பெரிய பெரிய காரியமெல்லாம் பண்ணுவான். ஆனால் இந்த மாதிரி சூக்ஷ்மமான காரியம், சாஸ்திரியமான காரியம் பண்ணணும்னா அதுக்கு அசக்தி வரும் நமக்கு. அந்த அசக்தியை வேலாயுதம் போக்குறது அப்படின்னு சொன்னோம். அதாவது
ஆசையை எம்பெருமானிடத்தில் ஆசையை கொள்றதுக்காக இதர ஆசையை அங்குஷம் அடக்கிறது. அது இதர ஆசை இப்போ ஏற்பட்ட ஆசையை அடக்கிட்டா கூட புதுசாக ஏற்படாத இருக்கிறதுக்கு உண்டான உள்ளுக்குள்ளே இருக்கிற பாபத்தை சதமுக அக்னி பொசுக்கிறது. இப்படியான உடனே வாளாயுதம் நமக்கு நல் ஞானத்தை தத்துவ ஞானத்தை எம்பெருமான் சேஷி, நாம் சேஷபூத்தன், எம்பெருமானத்தில் சரணாகதி பண்ணணும், சரணாகதி பண்ணால் எம்பெருமானத்தில் கைங்கரியம் கிடைக்கும் அப்படின்ற தத்துவ ஞானத்தில் அந்த நந்தகம்ன்ற சொல்லக்கூடிய வாழ் என்ற ஆயுதம் இது பண்ணுறது. இப்படி இது பண்ணிட்டாலும் அந்த அதுபோல ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ராத்திரி செகண்ட் ஷோ போய் சினிமா பார்ப்பான். ஆனால் கோவிலில் ஒரு சேவா காலம் 8 மணிலேருந்து 9 மணி, அதுக்கப்புறம் சாத்து வரை 9:30 மணி ஆகும். அப்படி என்னப்பா அது கோவிலில் 9:30 மணி ஆக்கிறா போனால் சாத்து வரை பண்ணிட்டு வரத்துக்கு 9:30 மணிக்கு நாமெல்லாம் ஆற்றுலேயே படுத்துன்னு தூங்குற டைம் 9 மணிக்கு படுத்துன்றுவேன். அப்படின்னு இதுக்கு போகிறதுக்கு கஷ்டம். ஆனால் செகண்ட் ஷோ 9 to 12 பார்ப்பான். அது சொல்லுவோம், இன்றைக்கி நான் செகண்ட் ஷோ போகிறதா இருக்கேன், அதையே பெருமையாக சொல்லிப்பான். அப்புறம் வந்தால் விட்டு போவான். அப்புறம் அதுக்கப்புறம் வந்தால் விட்டு நான் செகண்ட் ஷோ பார்த்துட்டு வந்தேன் தெரியுமா, அது அப்படின்னு பிரமாதமாக அது சந்தோஷம் சொல்லுவோம். ஆனால் இந்த சேவாலயத்துக்கு போகிறதுக்கு முடியாது. அதாவது நல்ல காரியம் பண்ணணுன்னா அதுக்கு சக்தி வராது, அதுக்கு அசக்தம் வரும். அதனால் அந்த அசக்தியை வேலாயுதம் போக்குறது அப்படின்னு இதுவரை பார்த்தோம். திகிரி மழு உயர் குந்தம் தண்டங்குஷம் பொரிசிதரு சதமுகவங்கி வாழ்வேல் அமர்ந்ததும். அதுக்கப்புறம் தெழிபணிலம் சிலை கண்ணி சீரங்க செவ்விடி செழியகதை முசலம் திசூலன் திகழ்ந்ததும். இன்னும் ஆயுதம் இடது பக்கம் திகழ். அதில் தெழிபணிலம் முதல் ஆயுதம். அந்த பக்கத்தில் என்ன, அது இடது பக்கத்தில் என்ன, சங்கம். அதாவது இப்படி எம்பெருமானிடத்தில் பக்தியை உடையவர்களாக இருந்து தத்துவ ஞானத்தை கொண்டு அந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு ஹேத்துபூதமான சக்தியெல்லாம் இருந்தால் கூட எம்பெருமான் இப்போ இந்த தத்துவ ஞானத்தினால முதல்ல மழுவினால் ஞானம் கிடைச்சிது, அது சாதாரண ஞானம். லோக ரீதியான ஞானங்கள்லாம் கூட அதில் உண்டு. தத்துவ ஞானம் இருக்குதே, எம்பெருமானை பற்றின ஞானம், அது அந்த ஞானம்தான் வித்யின்னு பேர். மற்றதெல்லாம் வித்தியே கிடையாது, சுமையான கல்விகள் அப்படின்னு. எம்பெருமானை பற்றி இருக்கிறது தான் கல்வி வித்யை, மீதி எல்லாம் சுமை தான் நமக்கு. ஒருத்தன் நிறைய படிக்கிறான் அப்படின்னா பெரிய போஸ்ட் வருது. பெரிய போஸ்ட் வருதுன்னா அவன் நாள் பூரா வெறுமை தான் உட்காந்துருக்கா மாதிரி இருக்கும், டபுள் ஏசி போட்டுட்டு சோஃபாவில் உட்காந்துருக்கா மாதிரி இருக்கும், வெறும் ஃபோனை வச்சுட்டுருக்காம. ஆனால் அதில் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏறிண்டே இருக்குது. சாதாரண கிளர்க்காக இருந்தால் அன்னை வேலையை அன்றைக்கி கூட்டி கழித்து போட்டான்னா தீர்ந்து போச்சு. என்ன அதே மேனேஜராக இருந்தாக்கா 4 பேர் கூட்டி கழிச்சதெல்லாம் சரியாக இருக்குதான்ற செக் பண்ணுற காரியம் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸுக்கே மேனேஜராக பிரான்ச் மேனேஜராக இருந்தான்னா மொத்த டிபார்ட்மெண்ட்டும் பண்ணுறத இது பண்ணணும். அதெல்லாம் பொறுப்பு அதிகம், அதாவது சுமை அதிகம். அவளுக்கு சேலரி மேலே மேலே போக ஏன் அதிகம்னா அவளுடைய பளு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம். அதனாலே அப்படி இருக்கு. சரி, இப்போது இது இருக்கட்டும். அந்த எம்பெருமானிடத்திலான மாதிரிலாம் எம்பெருமானை வணங்கக்கூடிய தன்மை அந்த சக்தியெல்லாம் வந்தாலும் அசக்தியை போக்கடிச்சா முதல்ல அதில் முக்கியமாக என்ன வேணும்னு சொன்னால் அந்த வித்தையை கற்றுண்ட ஒன்று வினயம் வரணும். அந்த எம்பெருமானை பற்றின வித்தை இருந்ததுன்னா வினயம் வரணும். வினயம் வந்ததுன்னா, வினயம்னா எல்லாரையும் சேவிக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை.
பெரியவாளாக இருந்தால் சேவிக்கணும், சின்னவாளாக இருந்தால் அவளை நல்லபடி நடத்தணும். அப்புறம் இன்சொல் வேணும், இன்சொல் வேணும். அதனால் இந்த சங்காழ்வான் என்ன பண்ணுறார் அப்படின்னா, தாரத்வமெஸ்ய சம்ஸ்தானே சப்தே ச பரிதிருஷ்யதே. தாரத்வம் எஸ்ய சம்ஸ்தானே சப்தே ச பரிதிருஷ்யதே. பிரபோः பிரகரணேந்திரஸ்ய பாஞ்சஜன்யः ச பாதுவः. தாரம், தாரம்னா மூலமாகிய ஒற்றை எழுத்து பிரணவம். அந்த சங்காழ்வார் எப்படி இருக்கார், பாஞ்சஜன்யம் ஆயுதம் எப்படி இருக்கார்னா, பிரணவத்தை போல சம்ஸ்தானே உருவத்தில் பிரணவம் எப்படி வளைஞ்சு இருக்குதோ அந்த மாதிரி சங்கும் வளைஞ்சிருக்குது. எஸ்ய சம்ஸ்தானே சப்தேச்சா, பிரணவம் எப்படி அப்படியே மலினமாக தன்னை ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலையை கொடுக்குமோ அதை போல சங்கத்தினுடைய ஒலியும் இன்பம் பயக்கக்கூடியதாக இருக்கும். தாரத்வம் எஸ்ய சம்ஸ்தானே, வளைஞ்ச சுபாவம் அந்த உருவிலையும் இருக்குது, அதனுடைய ஒலியிலையும் இருக்குது. அப்படிப்பட்ட பிரபுவாக இருக்கக்கூடிய ஆயுதேந்திரா இருக்க சுதர்சனே அவருடைய பாஞ்சஜன்யம் உங்களை காக்கட்டும். அப்படின்னா நமக்கு வளைந்த தன்மையும் இன்சொல்லும் நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கு. அது இல்லைன்னா பிரயோஜனமே இல்லை. ஒரு வைஷ்ணவன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, இன்சொல் உடையவனாக இருக்கணும். பரஸ்பர வாஞ்சித்த நீச்சபாவைகி அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிமை செய்யறத இருக்கணும். அந்த மாதிரிலாம் சாஸ்திரம் சொல்லிருக்கிறதுனால இந்த ரெண்டு தன்மையையும் அந்த சங்கம் தருது. இப்படி சங்கம் அந்த மாதிரி தந்தாலும் நாம் வளைந்த தன்மையாக இருக்கும், இன்சொல்லாக இருக்கும். ஆனால் நம்முடைய இந்திரியம் இருக்குதே, அது கண்டபடி போகக்கூடாது. இந்திரியம் ஒருமைப்பட்டு இருக்கணும், இந்திரியம் ஒருமைப்பட்டு இருக்கணும். அது முன்னையே தான் கீழே தான் சொல்லியிருக்கேன், ஆசையெல்லாம் அடங்கி போச்சுன்னு. ஆசை அடங்கினா கூட மற்றத்தெல்லாம் இல்லை, இது வேணும் அது வேணும்னு இல்லை. ஆனால் எம்பெருமானிடத்தில் ஆசையே எத்தி இருந்தால் கூட எல்லா இந்திரியமும் அந்த எம்பெருமான் விஷயத்தில் ஈடுபடணும். புரியுதா? அதாவது கண்ட விஷயத்தில் ஈடுபடுறதுன்றது ஒரு தோஷம். அது இல்லை. ஆசை இருந்தால் தான் கண்ட இடத்துல ஈடுபட போகிறது. ஆசை இல்லை, அதனால் கண்ட இடத்துல ஈடுபடலை. ஆனால் எம்பெருமான் விஷயத்துலையும் ஈடுபடலை, அது பிரயோஜனம் இல்லை. எம்பெருமானை பார்க்கணுன்றது இல்லை. எம்பெருமானத்தில் தான் இவனுக்கு என்ன விரக்தோ அபரமாத்மனி பரமாத்மனி யோ ரக்தகான்னு சொல்லியிருக்குன்னு சொல்லியாச்சே. பரமாத்மாவிடத்தில் ஆசை இருக்குது, மற்றத்தில் ஆசை இல்லை. ரைட். பரமாத்மாவை வெறும் தியானம் மாத்திரம் பண்ணுறான் அப்படின்னா ஒரு வார்த்தைக்கு சொல்கிறோம், உதாரணத்துக்கு போகாது. பரமாத்மாவை பார்க்கணும், பரமாத்மாவை பற்றி கேட்கணும், பரமாத்மாவை பற்றி சொல்லணும், பரமாத்மாவனுடைய பிரசாதங்களை நுகரணும், துளசி முதலானதுகளை. பரமாத்மா உடுத்து கலைந்தனின் பீதக வாழை உடுத்து கலத்தது உண்டு அப்படின்னு எம்பெருமானுடைய பிரசாதத்தை சாப்பிடணும். இதெல்லாம் அந்த இந்திரியம் பண்ணணும். வளைந்த சுபாவம் இருந்துட்டு இருக்கிறது அது சரி. இன்சொல் மற்றவாழ் விஷயத்தில் எல்லாம் பரஸ்பர நீச்சபாவமாக இருக்கிறதோ பரஸ்பர சகிருதயமாக பேசுகிறதோ அதெல்லாம் சரி. ஆனால் இந்திரியங்கள் அப்படியே கண்ட இடத்துல பட்டி புகாத கூட இருக்கலாம், பூர்வத்தில் சொல்லியிருக்கிறதுனால.
அப்படி இருந்தால் போராது. எம்பெருமானிடத்துல கதா கதாஹம் பகவத் பாதாம் புஜத்வயம் சிரசா தாரயிஷ்யாமி கரவாணி சாட்சாத் கரவாணி சக்ஷுஷா. எப்போ நான் பார்க்க போகிறேன், எப்போ வந்து சிரஸில் எம்பெருமானை தரிக்க போகிறேன் இப்படின்னு அப்படி நினச்சி எம்பெருமானிடத்துல ஈடுபடணும். அதை தெளிபணிலம் சிலை, சிலைனா வில்லுக்கு பேர். அந்த வில் ஆயுதம், வில்லுன்றது என்னது அப்படின்னா எம் சாத்விகம் அகங்காரம் மாமனந்தி அக்ஷசாயகம் அவ்யாத்வச்சக்ரரூபஸ்ய தத்தனுஷார்ங்கதன்வனஹ. அக்ஷசாயகம் அப்படின்னா இந்திரியங்கள், இந்திரியங்களை அம்பா கொண்ட வில். வில் வந்து சாத்விக அகங்காரத்திலேருந்து, சாத்விக அகங்காரத்தை வில்லா சொல்கிறான். சாத்விக அகங்காரத்திலேருந்து தான் அக்ஷசாயகமான இந்திரியங்கள்லாம் வெளிப்படுறது. அதனால் அந்த சாத்விக அகங்காரமாக இருக்கக்கூடிய அந்த வில்லு இருக்க, அந்த வில்லு இந்த அக்ஷசாயகமான இந்திரியங்களை வில் என்ன பண்ணும், அம்பலாம் ஒரு குறியில் ஒரு குறி பார்த்து அந்த ஒரு இலக்கில் எய்யும். அதனால் இந்த இந்திரியங்களை, அக்ஷசாயகமான இந்திரியங்களை இந்த வில் என்ன பண்ணுறது, சாத்விக அகங்காரமாக படிக்கப்பட்ட அந்த வில் எம்பெருமானை நோக்கியே எய்யறது. அதனால் சங்கம் இதை கொடுக்கறது, வளைந்த தன்மையும் இன்சொல்லையும் கொடுக்கறது. இது இந்திரியங்கள்லாம் எம்பெருமானத்தில் ஈடுபடும்படியாக பண்ணுறது வில். வில்லுன்னு சொல்லக்கூடிய சார்ங்கம். தெளிபணிலம் சிலை கண்ணி. கண்ணி அப்படின்னா பாசம்னு அர்த்தம். பாசம், பாசம்னா ஒரு கயிறுன்னு வச்சுப்போமே இல்லை, அதாவது பாசத்தினால பின்னி பிணைஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்கிறார். அதாவது இந்த ஒரு பாசம் இருந்ததுன்னா, ஒருத்தர்கிட்ட ஒரு பாசம் இருந்ததுன்னா அவளோட பின்னி பிணைஞ்சிருப்பான். அதனால் அவள் பண்ணுற தப்பை கூட ரைட்டுன்னு சொல்லிட்டு போயின்னு இருப்பான். அதுக்காக கூட வாதாடுவான். ஏன்னா அந்த பாசத்தினால கட்டுப்பட்டிருக்கான். அதான் பாசம்ன்றது கயர். அதான் இங்கே கண்ணின்னு சொல்லப்பட்டது. கண்ணி குறுங்கயிற்றால் கட்டுண்டான் காணேடி, கண்ணினு சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன்னு அந்த கட்டுப்படக்கூடிய கயர் இதே, அதான் அது பாசம்னு பேர் அதுக்கு, கண்ணி அப்படின்னு. அந்த கண்ணி என்ன, அந்த ஆயுதம் என்ன பண்ணுறது, இப்படி நாம் எம்பெருமானிடத்தில் நம்முடைய இந்திரியங்கள்லாம் ஒன்று செலுத்தினாலும் ஆயுதேந்திரேன ஏனைவ விஸ்வசர்கோ விரட்சதே சவ சௌதர்சன குர்யாத் பாச பாச விமோச்சனம். இப்படி நாம் இந்திரியங்கள்லாம் எம்பெருமானிடத்தில் ஈடுபட்டதுன்னா நாம் இப்போ என்ன பண்ணியிருக்கோம், இந்த லோகத்தில் பாசமாகிற கயிற்றுனால கட்டப்பட்டிருக்கோம். சம்சாரமாகிற பாசத்தை என்ன, அந்த பாசம்ன்ற கயிறுனாலே கட்டுப்பட்டு சம்சாரத்தில் கட்டுப்பட்டிருக்கும். இந்த பாசம்ன்ற ஆயுதம் எப்படி முள்ளால் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாளோ, அந்த மாதிரி நாம் பாசமாகிற கயிறுனால சம்சாரத்தில் கட்டுப்பட்டிருக்கோம். இந்த சுதர்சனாழ்வான் ஏந்தி கொண்டிருக்கிற பாசம்ன்ற அந்த ஆயுதம் இருக்குதே, அந்த ஆயுதம், அந்த பாசமாகிற ஆயுதம் நம்முடைய பாசத்தினால கட்டுப்பட்ட தன்மையை விடுபட வைக்கும். வைரத்தால் தான் அறுக்கணும் போல இல்லை, நம்முடைய பாசமாக நாம பாசமாகிற கயிற்றுனாலே சம்சாரத்தில் கட்டுப்பட்டிருக்கும்.
இதிலேருந்து எப்படி நாம் விடுபடுவோம்? இந்த சம்சாரத்திலேருந்து பாசத்தினால் கட்டுப்பட்டதுன்னா, இந்த பாசம் ஆயுதம் நம்ம சம்சார பந்தத்தை விடுவிக்கும். அதான் ஆயுதேந்திரேன ஏனைவ விஸ்வசர்கோ. இந்த இந்த பாசம்ன்றது பாசத்தை கொண்டு தான், பாசமாகிற கயிறை கொண்டு தான் நம்ம சம்சாரத்தில் கட்டுறான்னு சொன்னோமோ இல்லை, அதான் விஸ்வசர்கோ விரட்சதே. உலகத்தினுடைய படைப்பை பெருமாள் இந்த பாசத்தை கொண்டு தான் பண்ணுறான். திருவாழ்வாழ்வான் ஏந்திருங்கிற பாசம் இருக்குதே, அந்த பாசம்ன்ற ஆயுதம் சவ சௌதர்சன குறியாது பாச விமோச்சனம். நம்முடைய கட்டுப்பட்டிருக்குமே சம்சார பந்தத்தில், அந்த பாசத்துக்கு விமோச்சனம். இந்த பாசமாகப்பட்டது உங்களை இந்த பாசத்துலேருந்து விடுவிக்கட்டும் அப்படின்னு சாய்க்கிறேன். அதனால் இப்போ என்னென்னா, சம்சார பந்தம், சம்சார கட்டு இந்த பாசத்தினால் நீங்கள், அதாவது வளைந்த தன்மையாக இருந்து இன்சொல், அதாவது இப்படி சொல்லணும்னா எம்பெருமானிடத்தில் நமஸ்காரம் பண்ணி, நமஸ்காரமான ஆத்ம சமர்ப்பணத்தை இன்சொல்லால் பண்ணினோன்னா, சுதர்சன சங்காழ்வானுடைய இதனால் அப்படியே எம்பெருமானிடத்தில் இந்திரியங்கள்லாம் ஒருமைப்பட்டு இருந்து அந்த மாதிரி இருந்ததுன்னா, அடுத்தது இந்த சம்சாரத்திலேருந்து விடுவிக்கும் இந்த பாசம்ன்ற ஆயுதம். சிலை, கண்ணி, ஸ்ரீரங்கம் அப்படின்னு சொன்னால் கலப்பை அப்படின்னு அர்த்தம். ஸ்ரீரங்கம் அப்படின்றது சீரம் அப்படின்னு அர்த்தம். திருஆழ்வானுக்கு கலப்பு ஆயுதம், எப்படி பலராமன் கலப்பையை வச்சுருக்காரோ அதான் அந்த ஆயுதம். அந்த ஆயுதம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால், இந்த நாம் இத்தனை நாளாக போராடின்னு இருக்கோம் இந்த சம்சாரத்தில். பிறக்கிறோம், அதை பண்ணுறோம், இது பண்ணுறோம், மறுபடியும் தோற்று மறிக்கிறோம். நல்ல காரியத்தை பண்ணி வெளியில் வர முடியல, ஜெயிக்க முடியல, மறுபடியும் என்ன பண்ணுறோம், அது உள்ளேயே விழறோம். இப்படி போராடிகிட்டே இருக்கும் திருப்பி. இந்த இடத்துல சம்சார பாசம் விடுபடுறதோ இல்லை. சம்சார பாசம் விடுபட்டுதுன்னா அதுக்கப்புறம் என்ன, மறுபடியும் சம்சாரம் கிடையாது நமக்கு. அதாவது இந்த சம்சாரமாகிற போர் இருக்குது, போர் முனை திருப்பி பிறந்து நாம் போராடுறோம். அதில் வெற்றி கொள்கிறோமா? இல்லை. இப்போ தான் நாம் வெற்றி கொள்ள போகிறோம். இந்த ஜென்மத்தில் நாம் இது பண்ணினதுனால, பிரபத்தி பண்ணதுனால மறுபிறவி கிடையாது. இப்போ தான் இந்த மரணத்தும் போது தான் வெற்றி கொள்ள போகிறோம். இதுக்கு முன்னையெல்லாம் போராடி தோல்வியே தழுவினோம். இந்த வெற்றியை இந்த சீரம்ன்ற ஆயுதம், ஸ்ரீரங்கம் அப்படின்ற ஆயுதம் கொடுக்குது. விஹாரோ ஏன தேவஸ்ய விஸ்வக்ஷேத்ர கிருஷீவலஹா வியஜ்யதே தேன சீரேண நாசீர விஜயோஸ்து வஹா. எம்பெருமான் இந்த உலகமாகிற க்ஷேத்திரம், இந்த உலகத்தில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், வித்துமிட வேண்டுங்களோ விடையடர்த்த பத்தியுழவன் பழம்புனத்து அப்படின்னு இந்த உலகத்தில் தான் விதையை விதைக்கிறான். இந்த ஜீவர்களாகிற விதையை விதைச்சு எம்பெருமான் பண்ணுறான் அல்ல. அதனால் விஸ்வக்ஷேத்திர கிருஷிவலன் இருக்கானே, உலகமாகிற க்ஷேத்திரத்தை பயிர் செய்யக்கூடிய எம்பெருமான், அவன் என்ன பண்ணுறான், அவனுடைய பயிர் செய்கிற லீலை வெளியாருது. எதனால் வெளியாருது? சீரம்ன்ற ஆயுதத்தினால. இல்லை, ஏன தேவஸ்ய விஸ்வக்ஷேத்திர கிருஷிவலஹா. ஏன்னா கலப்பையால்
பூமியை நன்னா உழுது பண்படுத்தினாதான் அதில் விதை விதைச்சா அது நன்னா வரும். அதனால் அவன் திருப்பி திருப்பி நம்ம இங்கே பிறக்க வைக்க செய்வெல்லாம் உழுது உழுது பண்படுத்தி பண்ணுறான். ஆனால் அந்த பண்படுத்தி பண்ணுறது போகிறலை. அந்த விஸ்வக்ஷேத்திர கிருஷிவலன் அந்த பயிர் செய்கிற லீலையை இந்த ஆயுதத்தை கொண்டு பண்ணுறான். அந்த ஆயுதம் என்ன பண்ணுறது? அதுக்கு சீரம்னு பேர். நாம் இங்கே என்ன பண்ணுறோம்? திருப்பி திருப்பி போராடிகிட்டே இருக்கும். இது ஒரு போர் முனை மாதிரி, போர் புரிகிற இடம் மாதிரி. இந்த நாசீரஹா விஜயோஸ்துவஹா, உங்களுக்கு இந்த போர் முனையில் வெற்றியை, விஜயா அஸ்து, வெற்றியை கொடுக்கட்டும். நாசீரம் அப்படின்னா போர் முனை, நாசீரஹான்னா அந்த போர் முனையில் இந்த கலப்ப ஆயுதம். எப்படி அந்த பாசம்ன்றது நம்ம சம்சாரத்தில் கட்டுப்பட்டிருக்கிற பாசத்தை பாசம்ன்ற ஆயுதம் விடுபடுறதோ, அதே மாதிரி இந்த சம்சாரத்தில் நம்ம பயிர் பண்ணுற எம்பெருமான் கலப்பையை உபயோகப்படுத்துகிறான். அந்த கலப்பையே நமக்கு என்ன பண்ணுறது? இந்த மாதிரி அந்த பயிர் நன்னா விளைஞ்சதுன்னா அதுக்கப்புறம் போர் முனையில் வெற்றி வந்துடுறது. அதான் இப்படி பிறப்பு இறப்புன்ற போர் முனை இருக்குதே, அந்த போர் முனையில் வெற்றியை தரட்டும். அப்படி இப்படி இந்த மூன்றாவது 4 தெளிபணிலம், சிலை, கண்ணி, ஸ்ரீரங்கம் அப்படின்ற இந்த 4ம் இப்படி நமக்கு உதவிகரமாக இருந்து நமக்கு நல்வழிப்படுத்தக்கூடிய ஆயுதங்களாக இருந்து, அப்படிப்பட்ட ஆயுதத்தை திருவாழியாழ்வான் ஏந்தின்றிருக்க ஆரம்பிக்கும். இன்னும் மேலும் 4 ஆயுதம் இருக்குது, அது அடுத்ததில் பார்ப்போம். கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்தரவே நம. ஸ்ரீரங்கபூர்ஷடிதிஷானபதாஸ்ரீம் ஸ்ரீவத்சம்சலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.